மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டில் 3 கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்குங்க. அதாவது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3மே வருட கிரகங்கள். இந்த வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் நாங்கள் ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சியானது நடக்க இருக்கு. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியானது குரு பயிற்சி நடக்க இருக்கு. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு. அப்ப ஆண்டின் முற்பகுதியிலேயே இந்த 3 கிரக பயிற்சியும் நடக்க இருக்குங்க. இதை மையப்படுத்தி பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமா பலன் சொல்லணும். ஏன்னா முதல் ஆஃப்ல ஒரு மாதிரியான பலன்களும், 2ஆம் ஆஃப்ல ஒரு மாதிரியான பலன்களும் கிடைக்கும். அதுல முதல் ஆஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் எப்படி இருக்க போகுதுன்றதை இந்த மீனராசி அன்பர்களுக்கு முதலாவதா சொல்ல விரும்புகிறேன். இதில் முதலாவதாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா இந்த சனி பயிற்சியை பற்றி சொல்லணும். ஏன்னா சனி பகவான் இந்த நேர காலகட்டம் வரலுமே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், விரயஸ்தானத்தில் இருக்கிறதா தோன்றுவீங்க. உண்மையாலுமே விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை தரமாட்டார். அதாவது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து 2025ஆம் ஆண்டு மார்ச் 29 தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்ந்து, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்து எது வேணாலும் செய்து பாருங்க. அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள், சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுன்றீங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்காங்க 7 சனி தொடங்க போது கவனமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா அதுல தான் முதலாவதா சொல்ல வரேங்க. முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசி என்பர்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரலும் உங்களுக்கு யோகம். ஆனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த சனி பயிற்சி ஜென்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வேணா எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றீங்க. அதே நேர காலகட்டத்தில் இந்த குரு பகவானும் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கனால தெளிவாக சொல்ல வரேங்க. நீங்கள் எதோ யார் சொல்றதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு உங்களோட ராசிநாதனே உங்களுக்கு சாதகமான சூழல்களை இருந்துட்டு இருக்கார். அந்த எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பெறக்கூடிய காலகட்டங்கள், தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். முக்கியமாக இடம் விட்டு இடம் பெயர்றது, ஊரை விட்டு ஊர் போயிடுறது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். வேலை வாய்ப்பில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் இது உங்களுக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. இந்த உங்களுக்கான காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏன் எதுக்காக இந்த அளவுக்கு நான் ஆணித்தரமா அடித்து சொல்றேன் அப்படின்னாக்கா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்க முயற்சி எடுத்தால் அந்த காரியம் கண்டிப்பா வெற்றி பெற்றே தீருவீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்போ உங்க ராசிநாதன் வலுவா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் கூட இந்த ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளார டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறது. தொழில் இல்லையேன்னு காத்திரக்கூடிய நபர்கள் நிரந்தரமான தொழில் வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது. வீடு மனைவாசல் வாங்கணும், வீடு மனைவாசல் கட்டணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ஒரு நிலத்தை போய் பார்த்தோம், இடத்த வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் கொஞ்சம் நல்ல அளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றீங்க. நோய் நொடி தொந்தரவு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சுபிச்சம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சமுதாயத்தினால உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்ப தெளிவாக சொல்ல வரங்க, இந்த குரு பகவானியோட பார்வையானது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துக்கு படம் இருக்கனால திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையான இணக்கமான சூழல்களும் ஏற்படலாம். 9ஆம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்கனால தந்தை வழியினால ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். தந்தை வழி சொத்து சோகத்தினால
உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். 11ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் எந்தத்தையும் குறைகள் எதுவும் இல்லை 2025 மே மாத காலகட்டம் வரலும். அதே வேளையில் 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலையும் அப்போதையும் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் ஏற்படாது, தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். ஆனால் இந்த குரு பகவானோட பார்வையானது 12ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. அப்போ 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மீனராசி என்பர்கள்லாம் மே மாதத்துக்கு பிறகு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா வெளிநாட்டு போனீங்கன்னாக்கா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகிடுவீங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு தடைகள் எதுவும் ஏற்படாது. வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பாக மீனராசி என்பர்கள்லாம் மே மாத காலகட்டத்துக்கு பிறகு வெளிநாடு போகிறதா மிகப்பெரிய வளர்ச்சிகளை தருன்றீங்க. அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களோட 8ஆம் இடமானது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் அப்போது வரும். அதனால் அந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குன்றீங்க. அதே நேர காலகட்டத்தில் சனி பயிற்சி நடந்துடும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு ஜென்மத்துக்கு சனி வந்துடுவார். அப்போ ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஜென்ம சனி காலகட்டங்களாக இருக்கும். அந்த நேர காலங்களில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கைது போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அண்ணன் தம்பி மாமே மச்சனை யார் வந்தாலும் இந்த நேரத்தில் கடன் பணமானது கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அந்த நேர காலங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். அந்த நேர காலகட்டத்தில் 2025 மே மாத காலத்துக்கு பிறகு அகலக்கால் வைக்கக்கூடாது. இருக்கிற வேலைகளை அப்படியே செய்துட்டு இருக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதே வேளையில் இந்த ஜென்மத்தில் குரு வந்துட்டாலே வண்டி வாகன தடைகள் ஏற்படலாம், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்படலாம், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக கவனமாக உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்கணும். தெளிவாக சொல்ல வரேங்க, இந்த ஜனவரியில் கூட உங்களோட ஜாதத்தை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு கம்பல்சரி உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து எங்களோட வாழ்க்கையில் அடுத்த 7 வருடத்துக்கு எப்படி இருக்க போறீங்க, அதில் முக்கியமாக இந்த 2025 மே மாத காலகட்டத்திலேருந்து 2026ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, உங்களோட உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கா, தொழில் செய்யலாமா, செய்யக்கூடாதா, தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போகணுமா, சொந்த தொழில் தான் செய்யணுமா, இல்லை அரசு ஊதியம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வெளிநாடு போய் தான் சம்பாதிப்பனா, இல்லை இங்கேருந்து தான் சம்பாதிப்பனா, இல்லை இங்கேயே உட்காந்துருப்பனா, இதெல்லாம் கேட்டு உங்கள் சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எதிர்காலத்தை திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன்னா நீ இதெல்லாம் கேட்டு பாருங்களேன், இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களை கேட்டு பார்த்தா தெரியும், எல்லாமே எழுந்துட்ட சார் உட்காந்துருக்கோம் அப்படின்ற சொல்ற பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் வழியாக இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காருன்றீங்க. அப்போ இந்த நேர காலங்களில் ஜென்மத்தில் வரும்போது தான் எல்லா இழப்புகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ ஜென்மத்தில் 2025ஆம் ஆண்டு மே மாத காலத்துக்கு பிறகு மீனராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யார்கிட்டையும் விதண்டாவார்த்த கருத்துக்களை பேசக்கூடாது, கூட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, நியாயங்கள் பேசக்கூடாதுன்றீங்க. உங்களை யாராவது குறை சொன்னாலும் அது நமக்கு காது கேட்காதுன்ற மாதிரி நீங்கள் பாட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க மாட்டீங்க. இல்லை நான் செய்யாத குற்றத்துக்கு சொல்கிறாங்களேன்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா சாதாரண சின்ன பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது தொழில் செய்துட்டீங்கன்னா செய்யக்கூடிய தொழில்களுக்கு நியாயமாக நடந்துட்டீங்கன்னா அந்த சனி பகவான் எந்த விதத்திலையும் உங்களை பாதிப்பை தர மாட்டார். நியாயத்துக்கு மீறி செயல்பட்டீங்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அதுக்கு தண்டனைகள் வழங்குறதுக்கும் காலங்கள் உண்டு. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த காலகட்டத்துக்கு பிறகு எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மேலே எந்த ஒரு ரிமார்க் வராத அளவுகள் பார்த்துக்கணும். கையூட்டு பெறதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேர காலங்களில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னாக்கா சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றுவீங்க. நான் என்னோட கருத்துக்களை மட்டும் தெளிவாக இருப்பேங்க. நல்லது நடக்க போதுனாலும் சொல்லிடுவேன், கெட்டது நடக்க போனாலும் சொல்லிடுவேன். எடுத்துக்காத உங்களோட இருப்பன்றது விட்டுருவேன். ஏன்னா வாழ்க்கையில் அடிபட்ட பிறகு ஒரு மனிதன் வந்து பார்க்கறதுக்கான அடிபடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறது நல்லது அல்லவா? அதனால சொல்ல வரங்க, இந்த நேர காலகட்டத்திலாம் 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகுலாம் கொஞ்சம் கவனமாக சிந்திக்கணும். உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்கணும். உங்கள் குடும்ப உறவுகளையும் ஒப்பிட்டு பார்த்து தான் பலன் பார்க்கணுன்றீங்க. அந்த நேரத்தில் பார்த்துங்க. வண்டி வாகனத்தெல்லாம் அந்த நேரத்தில் இயக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன் எடுத்தணும். பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாங்கிட்டுருவீங்க. அந்த நேர காலங்களில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிடுவார், கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வரதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக மீனராசி அன்பர்களுக்கு என்னோட கணிப்பில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கான யோக காலகட்டங்கள் உங்களுக்கு தேடி வர மாதிரி இருக்குங்க. அப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களோட வாழ்க்கையில் எட்டு பார்க்காது. 7 சனி காலகட்டத்தில் ஒரு மனிதன் கடல் கடந்து சென்றுட்டாலே வாழ்க்கையில் எல்லா வித பிரச்சனைகளுக்கும்
ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் 2025 மே மாத காலகட்டத்தை பிறகு மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். 2025 ஜனவரி மாதத்திலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுமே கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு பின்னர் எல்லாமே உங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல்களாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவைக்கு 2 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.